வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7847045678. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பாஜக மத்திய தேர்தல் குழு ஆலோசனை கூட்டம் நேற்று இரவு நடைபெற்றது. கூட்டத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான வேட்பாளர்கள் தேர்வு குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அசாமில் மொத்தமுள்ள 14 மக்களவை தொகுதிகளில் பாஜக மட்டும் 11 இடங்களில் போட்டியிட உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா அறிவித்திருக்கிறார். மேலும் கூட்டணியில் உள்ள இரு கட்சிகளுக்கு மொத்தமாக 3 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாநிலங்களவை தேர்தலில் பெற்ற வெற்றியை தொடர்ந்து பாஜகவின் பலம் அதிகரித்துள்ளது. தனிப்பெரும்பான்மைக்கு 121 எம்பிக்கள் தேவை என்ற நிலையில் கூட்டணி கட்சிகளின் எம்பிக்களோடு 118 எம்பிக்களை பாஜக கொண்டுள்ளது. அக்கட்சி மட்டும் 97 எம்பிக்களை பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. மூன்றாவது காலாண்டில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 8.4% வளர்ச்சி கண்டுள்ளது. இது இந்திய பொருளாதாரத்தின் வலிமையையும் திறனையும் காட்டுவதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாட்டில் 1,26,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3 செமிகண்டக்டர் ஆலைகளை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. குஜராத் மற்றும் அசாமில் அடுத்த 100 நாட்களில் ஆலைகள் அமைக்கும் பணி தொடங்கும் என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். கர்நாடகாவில் சுமார் 7 ஆண்டுகளாக நடைபெற்ற சாதிவாரி கணக்கெடுப்பு நிறைவு பெற்றது. கடந்த 2017ஆம் ஆண்டு ஆட்சியில் இருந்த சித்தராமையா அரசால் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கை தற்போது நிறைவு பெற்றதோடு அதன் முடிவு அறிக்கை முதலமைச்சர் சித்தராமையாவிடம் தாக்கல் செய்யப்பட்டது. ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்தவில்லை என்றால் மே 1ஆம் தேதி முதல் ரயில்கள் இயங்காது என மத்திய அரசுக்கு ரயில்வே சங்கங்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளன. இது தொடர்பாக ரயில்வே அமைச்சகத்திற்கு மார்ச் 19ஆம் தேதி நோட்டீஸ் அனுப்பவும் சங்கத்தினர் முடிவு செய்துள்ளனர். மக்களவைத் தேர்தல் பாதுகாப்புக்காக 15 கம்பெனி துணை ராணுவ படையினர் இன்று தமிழகம் வருகின்றனர். அவர்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு பிரித்து அனுப்பப்பட உள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதிக்கு பாஜக வேட்பாளரை தேர்வு செய்வதில் குழப்பம் நீடித்து வருகிறது. உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை நிறுத்த பாஜக விருப்பம் தெரிவித்ததாக கூறப்படும் நிலையில், ஆனால் தனக்கு விருப்பமில்லை என அவர் பாஜக மேலிடத்தில் வலியுறுத்தி வருவதாக கூறப்படுகிறது. இந்தியாவின் 28 மாநிலங்களுக்கான வரி பகிர்வு நிதியாக மொத்தம் 1,42,122 கோடி ரூபாயை மத்திய நிதியமைச்சகம் விடுவித்துள்ளது. அதன்படி தமிழ்நாட்டுக்கு வரி பகிர்வாக 5,797 கோடியை மத்திய அரசு விடுவித்துள்ளது. தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்குகிறது. முதல் நாளில் தமிழ் மொழி பாடங்களுக்கான தேர்வு நடைபெறுகிறது. வருகிற 22ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த தேர்வை மாநிலம் முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள 3,302 தேர்வு மையங்களில் 7,94,000 பேர் எழுதுகின்றனர். பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் எவ்வித பதற்றமும் இல்லாமல் தேர்வை எதிர்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாணாக்கர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். மேலும் தேர்வினை தெளிவாக எழுத வேண்டும் என்றும் 12ஆம் வகுப்பு மாணாக்கர்களுக்கு முதல்வர் அறிவுறுத்தியுள்ளார். திமுகவை பழித்தவர்கள் யாரும் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்தார். முதல்வர் ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர், திமுகவை தடை செய்வதாக கூறிய எம்ஜிஆருக்கு அதுதான் கடைசி பேச்சாய் மாறியது என்றார். இன்னும் 50 ஆண்டு காலம் திமுகவை தொட்டு பார்க்க கூட இந்தியாவில் யாரும் இல்லை என அமைச்சர் ஏவ வேலு தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் அமைச்சர்கள் அன்பில் மகேஷ், மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தாய்நாட்டின் மீது திமுகவினர் எந்த அளவிற்கு பற்றோடு இருக்கிறார்கள் என்பதற்கு சீன ராக்கெட் விளம்பரம்தான் எடுத்துக்காட்டி என புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார். திராவிடம் திராவிடம் என கூறிவிட்டு தேசியத்தை உதாசீனப்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டினார்.
போதைப் பொருட்களை ஒழிக்கும் விவகாரத்தில் தமிழக அரசு செயலிழந்து விட்டதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக வீடியோ வெளியிட்டுள்ள அவர் தமிழகத்தை மீட்டெடுக்க ஒன்றிணைவோம் என கூறியுள்ளார். பொருளாதார வளர்ச்சிக்காக 10 ஆண்டுகளில் சுமார் 38,500 கோடி ரூபாய் மத்திய அரசு செலவு செய்திருப்பதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார். சென்னை ஐஐடி ஆராய்ச்சி பூங்காவில் 3வது உலக பெருங்கடல் அறிவியல் மாநாட்டு மதிப்பாய்வு நிறைவு விழாவில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார். அமைச்சர் தங்கம் தென்னரசுவிற்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கு தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளிடம் உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் சரமாரியாக கேள்வி எழுப்பினார். இந்த வழக்கை 2021ஆம் ஆண்டுக்கு பிறகு மேல் விசாரணை நடத்த வேண்டும் என தோன்றியது ஏன் என கேட்டார். சபாநாயகர் அப்பாவு சுயேட்சை எம்எல்ஏவாக வெற்றி பெறுவதற்கு தான் காரணம் என்று பால பிரஜாபதி அடிகளார் தெரிவித்தார். தன்னை சந்தித்த திருமாவளவனிடம் இதனை கூறிய அவர் இந்த தகவலை சட்டமன்றத்திலேயே சபாநாயகர் அப்பாவு கூறியிருப்பதாகவும் தனக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்ததாகவும் தெரிவித்தார். வார விடுமுறையை முன்னிட்டு வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் கிளாம்பாக்கத்தில் இருந்து கூடுதலாக 790 பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. கோயம்பேட்டில் இருந்து ஹொசூர், பெங்களூர், நாகை உள்ளிட்ட இடங்களுக்கும் கூடுதலாக பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. கலைஞர் நூற்றாண்டு கொண்டாட்டத்தில் உள்ள லட்சினை திமுக கொடி கலரில் இருப்பதால் அதனை அகற்ற வேண்டும் என அதிமுக வழக்கறிஞர் பிரிவு சார்பில் சென்னை மாநகராட்சியில் புகார் மனு அளிக்கப்பட்டது. மக்கள் பணத்தில் திமுக கொடி நிறத்தில் உள்ள லட்சினை வைப்பது தவறு என குறிப்பிடப்பட்டுள்ளது. சேலம் பெரியார் பல்கலைக்கழக பதிவாளர் தங்கவேல் பணி ஓய்வு பெற்றதை அடுத்து பல்கலைக்கழகத்தில் அவருக்கு பிரிவு உபச்சாரம் அளிக்கப்பட்டது. நிதி முறைகேடு புகாரில் சிக்கிய அவரை பணியிடை நீக்கம் செய்ய தமிழ்நாடு அரசு உத்தரவிட்ட நிலையில் தங்கவேல் மருத்துவ விடுப்பில் சென்றிருந்தார். பெங்களூரு பரப்பன அக்ரஹாரா சிறையில் இருந்து ஹரிநாடார் ஜாமீனில் வெளியே வந்தார். பண மோசடி உள்ளிட்ட வழக்குகளில் சிறையில் அடைக்கப்பட்ட அவர் ஜாமீனில் வெளியே வந்தபோது அவருக்கு மலர் கொத்து கொடுத்து ஆதரவாளர்கள் வரவேற்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூரில் காட்டாங்குளத்தூர் திமுக ஒன்றிய செயலாளர் ஆராமுதனின் கார் மீது நாட்டு வெடிகுண்டு வீசியும் அவரை ஓட விரட்டி வெட்டியும் மர்ம நபர்கள் படுகொலை செய்தனர். புதிதாக அமைக்கப்பட்ட பேருந்து நிறுத்தத்தை ஆய்வு செய்ய சென்ற போது மர்ம நபர்கள் கொலை செய்துள்ளனர். தருமபுரம் ஆதீன விவகாரத்தில் திடீர் திருப்பமாக திருக்கடையூர் விஜயகுமார் மற்றும் ஆதீனத்தின் உதவியாளர் செந்தில் ஆகியோர் எந்த தவறும் செய்யவில்லை என ஆதீனத்தின் சகோதரர் காவல்துறைக்கு மறுப்பு கடிதம் அளித்துள்ளார். முன்னதாக இவர்கள் இருவரும் ஆதீனத்தை மிரட்டிய கும்பலுடன் இணைந்து செயல்பட்டதாக புகார் கூறப்பட்டது. பேருந்துகளில் கண்காணிப்பு கேமரா மற்றும் பாதுகாப்புக்கு போலீசார் செல்லும் பஸ் மார்ஷல் திட்டத்தை துணைநிலை ஆளுநர் வி.கே. சக்சேனா நிறுத்தி வைத்திருப்பதாக முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டப்பேரவையில் பேசிய அவர் ஆளுநர் அதிகாரிகளை மிரட்டுவதாகவும் புகார் கூறினார். அசாமில் புதிதாக கட்டப்பட்டுள்ள சில்சார் புற்றுநோய் மையத்தை அம்மாநில முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா இன்று திறந்து வைக்கிறார். 295 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள மையம் பராக் பள்ளத்தாக்கு மக்களுக்கு சிறந்த புற்றுநோய் மருத்துவத்தை வழங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திராவின் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்று வரும் மிலன் கூட்டு பயிற்சியின் போது இந்திய கடற்படை விமானியின் த்ரில்லிங் அனுபவ வீடியோ வெளியாகியுள்ளது. நடுக்கடலில் செல்லும் விமானம் தாங்கி போர்க்கப்பலில் குறுகிய ஓடுதளத்தில் போர் விமானங்களை தரையிறக்கி சாதனை நிகழ்த்தப்பட்டது. ராஜஸ்தானில் இந்திய மற்றும் ஜப்பான் ராணுவ வீரர்கள் கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டனர். அப்போது இருநாட்டு ராணுவ வீரர்களுக்கு மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் விதமாக யோகா உள்ளிட்ட பயிற்சிகளும் வழங்கப்பட்டன.
பாலியல் வழக்கில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட சாமியார் குர்மித் ராம் ரஹீமிற்கு இனி நீதிமன்ற அனுமதியின்றி பரோல் வழங்கக்கூடாது என ஹரியானா அரசுக்கு அம்மாநில உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 20 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்து வரும் குர்மித் ராமுக்கு சமீபத்தில் 50 நாட்கள் பரோல் வழங்கப்பட்டது. ஆயிரத்து 1993 ஆண்டு தொடர்ச்சியாக நடந்த ரயில் குண்டுவெடிப்பு வழக்கில் இருந்து அப்துல் கரீம் துண்டா விடுதலை செய்யப்பட்டார். குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க போதிய ஆதாரங்கள் இல்லை என கூறி விடுதலை செய்து ராஜஸ்தானின் தடா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தெலங்கானா மாநிலம் மஞ்சிரியாலா மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளியில் வகுப்பு நேரத்தில் மது அருந்திய ஆசிரியரின் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆசிரியர் கம்பிலி ராஜு மீது நடவடிக்கை எடுக்க மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரின் பழைய ஸ்ரீநகரில் உள்ள வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் உள்ளே சிக்கிக் கொண்ட நபர் ஜன்னல் வழியாக தப்பிப்பதற்கு போராடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான வீடியோ காட்சிகள் இணையத்தில் வைரலாகியுள்ளன. குஜராத்தின் அகமதாபாத் சாலையில் பைக் ஓட்டிக்கொண்டே பெண்ணுடன் ரொமான்ஸ் செய்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். மேலும் வைரலான வீடியோவில் இருந்த இளம்பெண்ணை போலீசார் தேடி வருகின்றனர். கேரளாவின் மூணாறு பகுதியில் சுற்றித் திரிந்த படையப்பா காட்டு யானை அவ்வழியாக சென்ற தமிழக பேருந்தை வழிமறித்ததால் பயணிகள் அச்சமடைந்தனர். சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக படையப்பா யானை பேருந்தை வழிமறித்து நின்றது. குன்றத்தூரில் 15 கோடியே 25 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பூங்காக்கள், அரசு பள்ளி கட்டிடங்களின் திறப்பு விழா நடைபெற்றது. திமுக எம்பி TR பாலு, அமைச்சர் தாமோ அன்பரசன், காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை ஆகியோர் பங்கேற்று புதிய கட்டடங்களை திறந்து வைத்தனர். சென்னையில் பறக்கும் ரயிலின் மின்சார வழித்தடத்தில் ஏற்பட்ட திடீர் பழுது காரணமாக 1 மணி நேரத்திற்கும் மேலாக ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டன. வேளச்சேரி சிந்தாதிரிப்பேட்டை மார்க்கமாக சென்ற மின்சார ரயில் இந்திராநகர் ரயில் நிலையம் வந்தபோது பிரேக் பழுது காரணமாக நிறுத்தப்பட்டது. சீமை கருவேல மரங்களை அகற்றும் விஷயத்தில் தமிழ்நாடு அரசு முறையாக செயல்படவில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. சீமை கருவேல மரங்களை அகற்றக்கோரி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்டோர் தொடர்ந்த மனுக்கள் மீதான விசாரணையின் போது நீதிபதிகள் இவ்வாறு தெரிவித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் அயப்பாக்கத்தில் உள்ள 2 அரசு பள்ளிகளில் பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கு மட்டன் பிரியாணி விருந்து போடப்பட்டு ஊக்கமளிக்கப்பட்டது. பிரியாணி விருந்தை ஏற்பாடு செய்திருந்த அயப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் துரை வீரமணி மாணவர்களுக்கு பிரியாணி ஊட்டி மகிழ்ந்தார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே அரசு தொடக்கப் பள்ளியில் அமைச்சர் CV கணேசன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். ஆட்சியர் அருண் தம்புராஜுடன் சென்ற அவர் மாணவர்களிடம் திருக்குறளை ஒப்புவிக்க சொல்லி கேட்டார். பின்னர் மாணவர்களுக்கு பாராட்டு தெரிவித்து அமைச்சர் இனிப்பு வழங்கினார். ஈரோடு அருகே வெள்ளோட்டில் பெட்ரோல் சப்ளை செய்யும் டேங்கர் லாரிக்குள் ரகசிய டேங்க் அமைத்து 250 லிட்டர் பெட்ரோலை திருடியதாக ஓட்டுநரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். கவுண்டச்சிபாளையத்தைச் சேர்ந்த பெட்ரோல் பங்க் உரிமையாளர் கொடுத்த புகாரில் ஓட்டுநர் ரஞ்சித்குமார் என்பவரை கைது செய்த போலீசார் டேங்கர் லாரியை பறிமுதல் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் உள்ள மலர் சந்தை கடைகளை ஏலம் விடுவதில் நீதிமன்ற உத்தரவை மீறி அதிகாரிகள் ரகசியமாக நடத்தியதாக புகார் எழுந்துள்ளது. 2 முறை மலர் சந்தை கடைகள் ஏலம் விடுவது ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் 3வது முறையாக கடைகளுக்கு ஏலம் விடப்பட்டன. குமரி மாவட்டம் தென்தாமரைக்குளம் அருகே கிரஷரில் சிக்கி பலியான பெண்ணின் உடலை வாங்க மறுத்து அவரது உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கிரஷர் உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் அளித்த வாக்குறுதியை அடுத்து கலைந்து சென்றனர். திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டியில் பொது சுகாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக பேரூராட்சி கூட்டத்தில் செயல் அலுவலரிடம் கவுன்சிலர்கள் முறையிட்டனர். சின்னாளப்பட்டி பேரூராட்சியில் நடைபெற்ற மாதாந்திர கூட்டத்தில் கலந்து கொண்ட கவுன்சிலர்கள் இதனை தெரிவித்தனர்.
சேலம் மாவட்டம் எடப்பாடியில் நடைபெற்ற நகர்மன்ற கூட்டத்தில் நகர்மன்ற தலைவருக்கும் அதிமுக கவுன்சிலர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. நகராட்சி பகுதிகளில் அடிப்படை வசதிகள் செய்யவில்லை என நகர்மன்ற தலைவர் பாஷாவிடம் கவுன்சிலர்கள் முறையிட்டனர். சென்னை சைதாப்பேட்டையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு திமுக சார்பில் 5071 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் மா. சுப்பிரமணியன், அன்பில் மகேஷ், தமிழச்சி தங்கபாண்டியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்த பிறகும் பெண் கர்ப்பமானதாக தொடரப்பட்ட வழக்கில் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு 3 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து நுகர்வோர் குறைதீர் ஆணையம் தீர்ப்பளித்தது. அதனை 1 மாத காலத்திற்குள் வழங்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இரு மகன்களும் கைவிட்ட நிலையில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மாற்றுத்திறனாளி முதியவர் தனக்கு உதவி செய்ய கோரி திருவாரூர் மாவட்ட ஆட்சியரிடம் கதறி அழுதார். ஆட்சியர் சாருஸ்ரீ உடனடியாக அதிகாரிகளை அழைத்து முதியவருக்கு தேவையான உதவிகளை செய்யும்படி உத்தரவிட்டார். 13 வயது சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கியதாக அண்ணன் உறவு முறையைச் சேர்ந்த ஒருவன் கைதான நிலையில் இருவர் தலைமறைவாகியுள்ளனர். சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் வசித்து வந்த வடமாநிலத்தைச் சேர்ந்த சிறுமியின் தாயார் அளித்த புகாரில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானல் வாழைகிரி அருகே வசித்து வரும் பழங்குடியின மக்களுக்கு சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்தனர். பழங்குடியின மக்களின் புகார் அடிப்படையில் அரசு அதிகாரிகள் அங்கு சென்று ஆய்வு செய்தனர். குலசேகரம் தேர்வு நிலை பேரூராட்சி குளத்தில் அள்ளப்படும் மண் தனியாருக்கு சொந்தமான விளைநிலங்களில் கொட்டப்படுவதாக கவுன்சிலர் ஏஞ்சல் ஜெனி குற்றம் சாட்டினார். பேரூராட்சிக்கு சொந்தமான மைதானத்தை சீரமைக்க மண் அள்ள அனுமதி பெற்று சட்டவிரோதமாக மணல் கடத்தப்படுவதாக ஆட்சியரிடம் புகார் தெரிவித்தார். பொதுப்பணித்துறை டெண்டர் ஒதுக்கீட்டில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுவதாகவும் இது குறித்து அமைச்சர் மற்றும் அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுப்பதில்லை என அரசு ஒப்பந்ததாரர்கள் வேதனை தெரிவித்தனர். குறுகிய கால டெண்டரை கூட ஒரே நாளில் டெண்டர் விட்டு ஒதுக்கீடு செய்வதாக குற்றம் சாட்டினர். திருவள்ளூர் மாவட்டம் திருநின்ற ஊரில் 2 மாற்றுத்திறனாளி குழந்தைகளுடன் வறுமையில் வாடும் பார்வையற்ற பெண்ணுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் EPS உதவிக்கரம் நீட்டியுள்ளார். அவரது உத்தரவின் பேரில் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் அந்த பெண்ணிற்கு 25,000 ரூபாய் நிதியுதவி வழங்கியுள்ளார். சென்னை பள்ளிக்கரணையில் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள இளைஞரின் வீட்டில் மர்ம நபர்கள் மண்ணெண்ணெய் குண்டு வீசினர். காதல் திருமணம் செய்த பிரவீன் கொலை வழக்கில் ஸ்ரீராம் கைதான நிலையில் அவரது வீட்டில் மர்ம நபர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். தஞ்சாவூர் மாநகராட்சி கூட்டத்தில் தன்னை பேச அனுமதிக்கவில்லை என கூறி பெண் கவுன்சிலர் வெளிநடப்பு செய்தார். மாநகராட்சிக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. இதில் 36வது வார்டு உறுப்பினர் கண்ணுக்கிணியாள் வார்டு பணிகள் குறித்து பேச முயன்ற போது அதற்கு மேயர் அனுமதி மறுத்ததாக கூறப்படுகிறது. சென்னையை அடுத்த வானகரத்தில் 12ஆம் வகுப்பு மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். ஓம் சக்தி நகரைச் சேர்ந்த ரதிதேவி என்பவரது மகள் கவினயா தனக்கு உடல்நலம் சரியில்லை என கூறி கடிதம் எழுதி வைத்துவிட்டு வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே லாரி ஒன்று அதிக பாரத்துடன் சாய்ந்து விழும் நிலையில் சாலையில் சென்று கொண்டிருந்த காட்சி வெளியாகியுள்ளது. திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த இந்த லாரி அவ்வழியே சென்ற 2 சக்கர வாகன ஓட்டிகளுக்கு திகிலை ஏற்படுத்தியது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே லாரியுடன் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் கார் ஒன்று அப்பளம் போல் நொறுங்கியது. மாதப்பூர் பகுதியில் நிகழ்ந்த இந்த விபத்தில் கார் முற்றிலும் சேதமடைந்த நிலையில் அதன் ஓட்டுநர் சிறு காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கழிவுநீர் கசடுகளை நீக்கும் தானியங்கி கருவியின் செய்முறை பயிற்சியை கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் துவக்கி வைத்தார். தனியார் நிறுவனத்தின் உதவியோடு அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த தானியங்கி இயந்திரத்தின் செயல்பாடு குறித்து மாநகராட்சி ஊழியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது.
மதுரை அண்ணா நகர் பகுதியில் உள்ள பார்வை திறன் குறைபாடு உடையோர் நடுநிலைப் பள்ளியில் அறிவியல் தினத்தை முன்னிட்டு கண்காட்சி நடைபெற்றது. இதில் மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்று தங்களது படைப்புகளை காட்சிப்படுத்தியதோடு அதை பற்றி விளக்கவும் செய்தனர். ஆந்திராவிலிருந்து சென்னைக்கு 205 கிலோ கஞ்சா கடத்தி வந்து பதுக்கிய 4 பேருக்கு தலா 12 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 4 பேர் மீதான குற்றச்சாட்டுகள் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டதை அடுத்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சமீபத்தில் திருமணமான பாஜக ஊடகப் பிரிவு மாநில தலைவர் ரங்கநாயகுலுவின் மகன் மற்றும் மருமகளை சந்தித்து மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வாழ்த்தியுள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தளத்தில் புகைப்படங்களுடன் பகிர்ந்துள்ள அவர் மணமக்கள் அன்போடு வாழ வாழ்த்துவதாக பதிவிட்டுள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள பில்லூர் அணையின் நீர்மட்டம் வெகுவாக குறைந்து கொண்டே வருவதால் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. குடிநீர் தட்டுப்பாட்டை சமாளிக்க அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையம் வாயில் முன்பாக நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை இளைஞர் திருடிச் சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. வெங்கடேஷ் என்பவரின் இருசக்கர வாகனத்தை திருடியதாக அஜித் மற்றும் மணிகண்டன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே 10 வயது சிறுமியை வன்கொடுமை செய்த நபருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. கொத்தமங்கலத்தைச் சேர்ந்த காசிநாதன் என்பவருக்கு சிறை தண்டனையுடன் 11,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. ஸ்பா என்ற பெயரில் பாலியல் தொழில் செய்து வந்த 10 பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்தனர். பாரதி வீதியில் உள்ள ஸ்பாவில் பாலியல் தொழில் நடப்பதை சோதனையின் போது தனிப்படை போலீசார் உறுதி செய்தனர். அத்துடன் 8 பெண்கள் மீட்கப்பட்டனர். மேல்மலையனூர் அங்காளம்மன் ஆலய தேர் திருவிழாவை முன்னிட்டு மார்ச் 14ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவித்து விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். அதற்கு பதிலாக மார்ச் 23ஆம் தேதி வேலை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா வந்த மைக்ரோசாப்ட் நிறுவன இணை நிறுவனர் பில்கேட்ஸ் பிரதமர் மோடியை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இது குறித்து தமது எக்ஸ் பக்கத்தில் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய பிரதமர் மோடி மக்களின் வாழ்வை மேம்படுத்தி பூமியை சிறப்பாக்கும் பல்வேறு துறைகள் குறித்து ஆலோசித்ததாக தெரிவித்துள்ளார். கிரிக்கெட் வீரர் ஷிக்கர் தவானுடன் பாலிவுட் நடிகர் அக்ஷய்குமார் நடனமாடிய ரீல்ஸ் வீடியோவிற்கு ரசிகர்கள் லைக்குகளை குவித்து வருகின்றனர். மஸ்த் மலங்கு ஜூம் என்ற பாடலுக்கு இருவரும் அசத்தலாக நடனமாடிய வீடியோவை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நடிகர் அக்ஷய்குமார் பதிவிட்டுள்ளார். 1983ஆம் ஆண்டு வெளியான பாயும் புலி படத்தில் தான் பயன்படுத்திய பைக்கின் மீது அமர்ந்து நடிகர் ரஜினிகாந்த் புகைப்படம் எடுத்துள்ளார். இந்த புகைப்படத்தை ஏவிஎம் பட தயாரிப்பு நிறுவனம் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளது. காதலிக்க நேரமில்லை என்ற படத்தின் பாடல் பதிவின் போது எடுக்கப்பட்ட புகைப்படத்தை படத்தின் இயக்குனர் கிருத்திகா உதயநிதி தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். அதில் ஏ.ஆர். ரஹ்மான், நடிகை ஸ்ருதிஹாசன், பாடலாசிரியர் ஸ்நேகன் ஆகியோர் உள்ளனர். ஜப்பானில் நடைபெறும் விருது வழங்கும் நிகழ்ச்சியில் இந்தியா சார்பில் நடிகர் ராஷ்மிகா மந்தனா கலந்து கொள்கிறார். விழாவில் பங்கேற்க டோக்கியோ சென்ற அவருக்கு விமான நிலையத்தில் ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறை அடுத்த நாட்டேரி கிராமத்தில் செல்லியம்மன் கோவில் தெப்ப உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. மாசி மாத தெப்ப உற்சவத்தை முன்னிட்டு கிராமம் முழுவதும் மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டது. தெப்பத்தில் வந்த அம்மனை திரளான பக்தர்கள் தரிசித்து சென்றனர். காரைக்கால் மஸ்தான் சாஹிப் தர்காவின் 201வது ஆண்டு கந்தூரி விழாவில் மின் அலங்கார சந்தனக்கூடு ஊர்வலம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சந்தனக்கூடு முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து தர்காவை வந்தடைந்தது.
4K வீடியோ ரெக்கார்டிங், AI தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பம்சங்களுடன் கூடிய Oppo F25 Pro செல்போன்கள் அறிமுகமானது. இந்திய சந்தையில் வரும் 5ஆம் தேதி முதல் விற்பனை தொடக்கம் என அந்நிறுவனம் அறிவித்துள்ளது. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.